ஹீரோவுக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரியான கனவே வந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப மோசமான கனவு, ஜாம்பியை பற்றின கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவுல அவன் மட்டும்தான் இருக்கான். அவனோட மெயின் கொஸ்ட்டு அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாம்பியும் கொல்லணுங்கிறது தான். ஹீரோ பில்டிங் டாப்பில் நின்றுக்கிட்டு அவன் பாம்பச்சு ஏரியாவெலாம் பிளாஸ்ட் பண்ணுறான். பிளாஸ்ட் ஆனோடனே அவன் இந்த சவுண்டை கேட்டு அங்கே எல்லா ஜாம்பிஸும் வருது. ஹீரோ பில்டிங் மேலே இருந்து கீழே ஜம்ப் பண்ணி நம்ம தலைவன் கோஸ்ட் ரைடர் வச்சிருக்கிற மாதிரி அந்த செயின் தான் இவனோட வெப்பனாக இருக்குது. அந்த வெப்பன்ஸை வச்சு அவன்கிட்ட அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு அங்கே எல்லா ஜாம்பிஸுமே அடித்து முடிச்சு கடைசியில் ஓகே அப்படின்னு நிற்கும் போது தான் அந்த இடத்துல இருக்கிற மொத்த நிலமுமே ஆடுது. ஒருவேளை பூகம்பம் தான் வந்துருச்சோன்னு ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறப்ப பூமியை பொழந்துக்கிட்டு ஒரு பெரிய புழு வருது. அடங்கொம்மாளுக்கு இதை எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களாட்டியே அந்த புழு இவனை கவியிருது. நீங்கள் இந்த மாதிரி இந்த கொஸ்ட்லேருந்து இறந்துட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு அவனோட கனவுல இருந்து ஏந்திருக்கிறேன். இது உண்மையாலுமே அவனோட கனவுல நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறான். அவனை ஹேண்டில் பண்ணுற அந்த சைக்காட்ரிஸ்ட்டை இந்த மாதிரி அவன் டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். அந்த சைக்காட்ரிஸ்டோட நேமு கொயினே. அவங்க இவனை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இவனை எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி 99வது ட்ரை நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன், அது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த நோட்ஸ் அவனுக்கு கொடுக்குறேன். அந்த சைக்காட்ரிஸ்ட் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு நீ இப்போ தான் என்கிட்ட அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்ட மாதிரி இருந்துச்சு பாரு, அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸை பார்த்துட்ருக்காங்க. 99 ட்ரை ஆகிருச்சு. அடுத்து 100 days நீ கம்ப்ளீட் பண்ண போகிற. இதுக்கப்புறம் நீ உன்னோட தான் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நீ என்ன நினைக்கிற எப்படி அப்படின்னு அவனோட ஃபீட்பேக் கேட்குறப்ப அவன் சொல்கிறேன், என்ன இருந்தாலும் ஜாம்பிஸை விட மனுஷங்க தான் ரொம்ப மோசமானவங்க. ஈவன் என்னோட கனவுல கூட எனக்கு எந்த ஒரு ஹியூமன்ஸுமே அங்கே ஹெல்ப் பண்ண வரல, ஒரு 2 பேர் மட்டும்தான் எனக்காக ஹெல்ப் பண்ண உயிரை கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ரொம்ப அந்த ட்ரீமில் உள்ளதை பற்றியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் சைக்காட்ரிஸ்ட்டு புரியுது என்ன தான் ட்ரீமாக இருந்தாலும் அது ரியாலிட்டியோட ரொம்ப க்ளோஸான ஒன்று. அதனால் இவன் என்ன அந்த ட்ரீம்லேருந்து ஃபுல்லாக வரல, அந்த தாக்கம் இவனுக்குள்ளே இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவனை பார்த்துட்டு அவங்க அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது லன்ச் டைம் வேறு. சரி இதோட செஷனை முடிச்சுக்குவோம், லன்ச் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம், வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டு போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த சர்வெண்ட் ஃப்ரண்ட் சைடு ஒரு கஸ்டமர்கிட்ட திட்டிகிட்டு இருக்காரு, ஏன் இப்படி வழியை மறிச்சு நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், இப்படி பிஸ்னஸை கெடுத்துட்டு இருக்காதீங்க, என்ன மேட்ரு என்ன வேணும்னு கேட்குறப்ப அவன் எதுவுமே சொல்லாமல் அந்த கஸ்டமர் அப்படியே நிற்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இந்த சவுண்டு கேட்குறதுமே அவனும் திரும்பி பார்க்குறேன். இங்கே சர்வெண்ட்டும் அவனுக்கு எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக கேட்பான், அவனும் கோபமாகி கத்த ஆரம்பிச்சிடுறேன். அப்போ தான் அந்த வெளியில் இருக்கிற கிளைண்ட்டோட ஃபேஸை பார்க்குறேன். அவனோட வாயிலேருந்து அந்த செலிவாக வலிஞ்சிக்கிட்டு கண்ணு 2த்துல அப்படியுமே பிளட்டு வர ஆரம்பிக்குது. சர்வெண்ட் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ஆச்சு, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஒரு மாதிரி கேட்க ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இது நம்ம ட்ரீமில் உள்ள மாதிரியே இருக்குது, அந்த ஜாம்பிஸ் மாதிரியே இருக்குது, என்ன நடக்குது, இது உண்மை இல்லைன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு நம்ம சைக்காட்ரிஸ்ட் கொயினே கேட்குறாங்க, என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுங்களாட்டி வெளியில் இருந்த அந்த கஸ்டமர் சர்வெண்ட் மேலே ஜம்ப் பண்ணி அவனோட தாவட அவளை பிடிச்சி ஒரே கடி. அவ்வளோதான், ரத்தம் தெறிக்க அந்த சர்வெண்ட் கீழே கதறிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே புரியல. என்னதான் இருந்தாலும் கனவு உலகம் வேற, நிஜ உலகம் வேற. ஆனால் இப்போ நடக்கிறது நம்ம கனவுல நடந்த மாதிரியே இப்போ இங்கே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோ அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது. அந்த ஜாம்பி அந்த சர்வெண்ட்டை கடிச்சிட்டு இருக்கு. இவன் சடனாக அந்த இது நடந்ததுனால அவனால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த ஷாக்லேயே அப்படியே இருக்கேன். அங்கே டாக்டரும் அந்த ஷாக்லேயே அப்படியே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்படியே முடியுது. அந்த சர்வெண்ட்டை அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்பயே ஹீரோ ஒவ்வொன்றா அவன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது ட்ரீம் இல்லை ரியாலிட்டி தான் அப்படின்னு அவனுக்கு ப்ராசஸ் ஆகி ரியலைசேஷனுக்கு வந்த அப்புறம் அந்த ஜாம்பி அவனை பார்த்து ஒடியார ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ அவனுக்கு சர்வ் பண்ண அந்த பிளேட் எடுத்து ஜாம்பியை உறுதியாடி அடிக்கிறேன். என்னதான் அதை வச்சு தாக்கினாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டாக அது ஒன்றும் இல்லை. அதனால அவன் பக்கத்தில் இருக்கிற அந்த தொடப்பத்தை எடுத்து அதோட கீ பார்ட்டை உடஞ்சி போன அந்த ஷார்ப்பாக இருக்கிற ஏரியாவை வச்சு அந்த ஜாம்பியை குத்தி கொண்டுடுறேன். பின்னாடி இருந்து நம்ம டாக்டர் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் என்ன இப்படி நீ கொண்டுட்ட அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்கிறேன், டாக்டர் நல்லா பாருங்கள், இது எல்லாமே ஜாம்பிஸ் ஆயிடுச்சு, இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை, வெளியிலையும் நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இது பரவிடுச்சு,
இவ்வளோ நாளாக நான் கனவு கண்டுட்டு இருந்தது இந்த மாதிரியான ஜாம்பிஸை பற்றி தான், இதை பற்றி தான் நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியுமே டாக்டருமே ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணுறது இந்த சமயத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒரு பெரிய வெடிச்சாத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்குறப்ப அவன் கனவுல உள்ள மாதிரியே இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் வெடிச்சிருக்கணுமேன்னு பார்க்குறேன். கரெக்டாக அதுவும் வெடிச்சிருக்குது. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அவனுக்கு பவரும் இல்லை, எதுவுமே இல்லாத நேரத்தில் எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் டேப் ஒன்று முன்னாடி காட்டுது. அதாவது அவன் கனவுல அவனுக்கு அந்த குவெஸ்ட் வந்த மாதிரியே அந்த ஒரு டேப், நோட்டிஃபிகேஷன் டேப் இங்கே ரியாலிட்டிலேயே அவனுக்கு காட்டுது. அதில் அந்த குவெஸ்ட்டில் அதில் கனவுல இருந்த மாதிரியே இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் கொல்லணும், அதான் மெயின் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி டாக்டர் வந்து எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறப்ப ஹீரோ உடனே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குவெஸ்ட்டை ஒத்துக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வேறு வழியும் இல்லை, அந்த குவெஸ்ட்டை ஒத்துக்கிட்டாதான் அவனுக்கு அந்த பவர்ஸ் கிடைக்கும், அப்போ தான் அதில் வந்து தப்பிக்கவும் முடியும். அதனால் அவன் அந்த குவெஸ்ட்டை ஏற்றுக்கிறான். அப்போ தான் அவன் யோசித்து பார்க்குறான், இப்போதைக்கு இந்த ஆர்டிஷியன் வில்லேஜ் தான் அழிய போகுது, அடுத்து 7 daysல கொரியா மொத்தமாக காலி ஆகிரும், அடுத்து 23 days, அதாவது அந்த கனவுப்படி பார்த்தோம்னா அந்த 99 ரவுண்ட்ஸில் 23rd 23வது ரவுண்டில் மொத்தமாக அந்த சைனா வரையும் க்ளோஸ் ஆகிரும், 48வது ரவுண்டில் யூஎஸ் அமெரிக்கா வரையுமே எல்லாம் க்ளோஸ் ஆகிரும், அவனோட 99வது ரவுண்டில் இந்த உலகம் மொத்தமே அழிஞ்சிரும். ஏன்னா இந்த ஜாம்பிஸ் வந்து மியூட்டேட் ஆகி ஜெயின்ஸ் மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து அது ரொம்ப ஹாரம்புளாக மாறிட்டே வருது. ஸோ ஹியூமன் சைட்ஸ் அவங்க சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே இல்லை, லிட்ரலி இதை பார்க்குறப்போ ஒன் சைட் மேசக்கர், ஜாம்பிஸ் மொத்தமாக ஹியூமன்ஸாக வந்து டிஃபீட் பண்ணி வச்சு அவன் ட்ரீம் படி பார்க்குறப்ப. ஸோ இவன் இந்த கொஸ்ட்டை எடுத்துக்கிறதுனால இவனுக்கு பவர் வரும், இப்போதைக்கு இதுலேருந்து தப்பிச்சிடலாம், அதாவது 99வது ரவுண்டு வரையும் எனக்கு எப்படி போகணும்னு ஐடியா இருக்கும், ஸோ அது வரையும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் யோசிச்சுட்டு அந்த கடையை விட்டு வெளியில் போகிறான்னு வரப்ப வெளியில் இருக்கிற ஜாம்பிஸ் கடையோட பின்னாடி இருக்கிற செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுது. உடனே ஹீரோவும் டாக்டரும் வா போகலான்னு சொல்லிட்டு வேகமாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ், அதாவது வேர் ஹவுஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இவன் தான் 99 தடவையும் அந்த ரவுண்ட்ஸ் ட்ரீம்லேயே ப்ளே பண்ணியிருக்கனால எது எங்கே இருக்குது, என்ன வெப்பன்ஸ் அவனுக்கு தேவை, எப்படி சர்வைவ் ஆகணுங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு இருக்குது. உடனே அவன் வேர் ஹவுஸ்குள்ளே போய் அவனோட வெப்பன், நம்ம கோஸ்ட் ரைடை வச்சுருந்த மாதிரி அந்த சங்கிலியை எடுத்துக்கிறேன். டாக்டர்கிட்ட போய் நம்ம இப்போ என்னோட வீட்டுக்கு போகிற வரையும் இந்த மாதிரி ஜாம்பிஸ் வர, அதை நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு லாக் பண்ண அந்த கதவை திறந்து ஹீரோ வெளியில் போகிறேன். ஜாம்பிஸ் எல்லாமே இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஈவன் ட்ரீமில் ஆல்ரெடி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால இவனுக்கு அது ஃபெமிலியராகவே இருக்கிறதுனால உடனே அவன் அந்த சங்கிலியை வச்சு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்து ஒவ்வொன்றா ஜாம்பிஸை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவு அவனை நோக்கி வந்து எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிடுறான் ஹீரோ. சண்டை ரொம்ப பயங்கரமாக வெளியில் நடந்துட்டுருக்கு. டாக்டர் சேஃப்டியாக உள்ளே இருந்து அவன் போடுற சண்டையை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அந்த செயினை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். செயின் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல், அதனால் அதை வச்சு அவன் ஸ்கில்ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை டாக்டர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் முன்னாடி நடந்ததை இந்த மாதிரி சொல்கிறேன், எப்படி இந்த செயினை வந்து அவன் வெப்பனாக சூஸ் பண்ண அதுக்கான ரீசன் என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட முன்னாடி உள்ள செஷனில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரீமில் எனக்கு கிடைச்ச வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான். அதோட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும். நைஃப் மாதிரியும் மற்ற அந்த ஷார்ப் எட்ஜஸாக இருக்க வெப்பன்ஸ்லாம் ஒன்ஸ் அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அதால் யூஸ் இல்லை, இல்லைனா மறுபடியும் அந்த ஷார்ப்னஸ்க்கு நான் கொண்டாந்து அதை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி செயின் இருக்கிறப்ப இதோட டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட மல்டி பர்பஸ் இதில் நிறையாவே இருக்குங்கிறனால இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அவன் ஒரு செஷனில் சொல்லியிருப்பேன். டாக்டருக்கு அது ஞாபகம் அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வெளியில் அங்கே அவன்கிட்ட இருந்து அப்போதைக்கு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். அப்பன்னு பார்த்து அந்த ஃபைட் நடக்கிற அந்த சவுண்டை கேட்டு மற்ற இடத்துல இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே அந்த ஏரியாவை நோக்கி ஓடியாரும். இதை ஹீரோ பார்த்தோன்னே இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு அங்கேருந்து அவனோட வீட்டுக்கு ஓடி போயிடுறேன். இது கிராமங்கிறதுனால பக்கத்தில் அந்த ஒரு மெயினான ஒரு ஸ்ட்ரீட்டை தவிர்த்து மற்ற அவங்க ரெசிடென்ட்ஸ் எல்லாமே தள்ளி தனித்தனியான பிளேஸில் இருக்குது. இவனோட வீடு அதே மாதிரி ஒரு கார்னர் பிளேஸில் இருக்குது. அதனால் அந்த இடத்துல அவ்வளோ அளவான ஜாம்பிஸ் இல்லை. வீட்டுக்கு இவங்க போனோடனே அந்த இடத்துல அந்த பயத்தில் அட்ரினலில் இருந்ததுனால டாக்டர் அதை வச்சு அந்த இடத்துலலாம் ஃபேஸ் பண்ணி கடந்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே மொத்தமாக அவங்க பாடியில் அந்த எனர்ஜியெல்லாம் போன மாதிரி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல தொப்புன்னு விழுந்துடுறாங்க. ஹீரோ அவங்கள கேரி பண்ணிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுக்கிட்டு
என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் டேப் வருது. டேப்ல பார்க்குறப்ப இந்த மாதிரி இந்த கொஸ்ட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க. அவனோட மெயின் கொஸ்ட் வந்து மொத்தமாக இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அழிக்கணும். பட் இப்போதைக்கு அவனுக்கு தெரிஞ்ச அவன் டீல் பண்ண அந்த ஜாம்பிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒரு அந்த ரிவார்டு மாதிரி ஒன்று வந்திருக்குது. அந்த ரிவார்டு என்னன்னு பார்க்குறேன், அது டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அவன் அதை ஒத்துக்கிறேன். சரி, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ உங்களை ஃபேவர் பண்ணுற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அவங்களோட ஸ்கில்லை எடுத்துக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அந்த டேப்லேயே வருது. சரி, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட அவன் அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறேன். டாக்டருக்கு அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு வந்து டாக்டர்கிட்ட இருக்கிற அந்த மென்டல் ஹெல்த் கேர் அந்த ஸ்கில் வந்து இவனுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு பர்சன் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த ஸ்கில் வந்து இவனுக்கு தானாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதாவது அந்த ஸ்கில்லை காப்பி பண்ணிக்கிற வந்த ஒரு டேலண்ட்டை தான் இவனுக்கு ரிவார்டாக கொடுத்தது. அதை வச்சு அவன் அந்த மென்டல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில்லை வாங்கிக்கிட்டேன். சரி, எப்படி இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பே டாக்டர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு ஓகேவா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இது ரியாலிட்டியாக நடக்கிறது. நான் என்னதான் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருந்தேன். அதை எப்படியோ ஒரு வழியாக கடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் ட்ரீம்லேயே டீல் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ எனக்கு ரியாலிட்டியில் வரப்போ எனக்கு அது ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையாக தெரியல. ஈஸியாக நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னதான் அவங்க சைக்காட்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க மென்டல் ஹெல்த் கேரை பார்த்துக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கிறப்ப அவங்க அதில் உடஞ்சி போகிறது ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறப்பே டாக்டர் அவங்களோட உடம்பெல்லாம் சேக்காகி நடுங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நீ கனவுல பார்த்ததெல்லாம் நேரில் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பே சரி இதுதான் நல்ல நேரம், இப்போ நம்ம இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு அந்த மென்டல் கேர் அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி முடித்தோடனே டாக்டர் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டு சரி எப்படியோ நம்ம இப்போதைக்கு உயிரோடு இருக்கோம்ல, வரப்போகிறத பின்னாடி காலத்தில் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகுறாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஓகே, இந்த ஸ்கில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நம்ம இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அந்த ஆர்டிசியன் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வாழ்கிற ஒரு வில்லேஜ். அதாவது ஒவ்வொரு இந்த கிராஃப்ட்மேன்ஷிப்ஸ், டூல்ஸ் பண்ணுறது, ஃபைட்டிங், மார்ஷல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி தனிப்பட்ட கலையில் சிறப்பாக இருக்கிற அந்த வல்லுநர்கள் வாழக்கூடிய ஒரு வில்லேஜ் அது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த நம்மள்கிட்ட இருக்க ஹீரோ வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை நம்ம அவங்கள்ட்ட யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உடனே இந்த கிராமத்தில் அந்த மாதிரி நமக்கு தேவையாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் பிளான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லேயே நமக்கு ஒரு மொட்டை மாமா நல்லா 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி உனக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரீம் வந்துச்சு, அப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணா அப்படிங்கிறத பற்றி கரெக்டாக 2 இயர்ஸ் பேக்லேருந்து இவனுக்கு இந்த மாதிரி வியர்டான ட்ரீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் அது ஒரு நார்மலாக தான் வருது போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் போக போக இந்த ஜாம்பிஸ் ரொம்ப ஹாரராக அவனுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஸ்கின்னி ஆகிட்டேன். நார்மலாக யார்கிட்டையும் பேசுறது இல்லை, மென்டல் லெவல்லையும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி ரூம்லேயே இருந்தேன். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, சைக்காட்ரிஸ்ட்டை நம்ம அடுத்து கன்சல்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறேன். அவங்க தான் நம்ம சைக்காட்ரிஸ்ட் கொயினே. ஸோ அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணோடனே ஸ்டார்டிங் அவங்க ப்ரொசீஜர் படி எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீம்ஸ் வருது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஃபர்தராக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் கவுன்சிலிங் போகுது, அடுத்து ஹிப்னோசிஸ் பண்ணி பார்க்குறாங்க, அடுத்து மெடிசன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அந்த இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டாங்க. என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் ஹீரோவுக்கு அந்த ட்ரீமில் இருந்து விடுபட முடியல. மறுபடியும் அவர் அந்த ட்ரீம்லேயே இருக்கிறனால ரொம்ப பதட்டத்திலேயே இருக்கிறாரு. கடைசியாக டாக்டரும் சரி தக்காளி விடு, இதுக்கு மேலே இந்த நம்ம போகிற ரெகுலர் மெத்தடே வேணாம், நீ நாளையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உனக்கு அந்த ட்ரீமில் எது வரையும் ஞாபகம் இருக்குதோ, இன்னைக்கு நைட்டு போகிற உனக்கு ட்ரீம் வருது, அதில் நீ உனக்கு எது வரையும் ஞாபகம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீ மார்னிங் இந்த நோட்டில் நோட் பண்ணி எனக்கு கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அதே மாதிரி போய் அவனுக்கு நைட்டில் வர அந்த ட்ரீமை பார்த்துட்டு எது வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் வருதோ அதை எழுதிட்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறதேன். ஸோ இதுலேருந்து அவங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ எழுதி கொடுக்க டாக்டர் அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீ இப்போ இந்த ஒரு
ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ளே போகிற. அப்போ அந்த இடத்துல நிறைய யூஸ்ஃபுல்லான வெப்பன் இருக்குதுங்களா, நீ ஏன் அந்த வெப்பன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ மறுபடியும் அன்றைக்கி நைட்டு போயிட்டு தூங்குறான், கனவு வர ஆரம்பிக்குது. கனவுல அதே மாதிரி ரொம்ப ஹாரரான ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. பயந்து போய் இருக்கிற ஹீரோ டக்குன்னு டாக்டர் சொல்கிற அந்த ஒரு ஐடியா ஞாபகம் வருது, ஏன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி. உடனே சரி இதுக்கு நம்ம என்னன்னு தான் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் தேடி போகிறான். வெப்பனை எடுத்துக்கிட்டு ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கிட்டு அவனை பார்த்து வர எல்லா ஜாம்பிஸையும் அடித்து போட்டு தள்ளுறேன். இனிமேல் நம்ம இப்படி தான் சர்வை பண்ண முடியும், பயந்துட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்ததான் அந்த ஒவ்வொரு ரவுண்டாக அவன் தொடங்கிக்கிட்டே வந்து கடைசியில் 99வது ரவுண்டு வரையும் வரேன். அதான் அந்த ஃப்ளாஷ்பேக். அப்போ அந்த வில்லேஜில் இருக்கிற 2 எல்டர்ஸ் வந்து ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸ். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன், அவருக்கு 78 வயசாகுது. அவர் இந்த கார்பெண்டர் அந்த இதில் நல்லாவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆள். அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த மொட்டை மாமா, நல்லா 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கிறவர். அவர் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர். அவங்க மொத்தம் 23 ஜென்ரேஷனாக அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு வராங்க, ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது. இவரோட பேர் பார்க். ஸோ இந்த 2 எல்டர்ஸ் ஹீரோ மேலே கேரிங்காக இருந்து முடிஞ்ச அளவு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக முடியுமோ அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க இந்த மூலிகை வேறு அவன்கிட்ட கொடுத்து, இதை நீ எடுத்துக்க, ரொம்பவே பார்க்க வீக்காக இருக்க, இது உனக்கு ஸ்ட்ரென்த் தரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கும் அவங்க மேலே கொஞ்சம் பிரியம் இருக்குது. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணாங்களே, இப்போ நம்ம அவங்கள போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில் போய் அவனோட மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்ப ரெடி ஆகிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம டாக்டர் வெளியில் வந்து, இப்போ எங்கே நீ போகிற, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, வெளியிலலாம் ஜாம்பிஸ் அலையுது, உன்னை கொன்னுடும் அப்படிங்கிறப்ப, இது உங்களுக்கு தான் புதுசு, எனக்கு இது டெய்லியும் நடக்கிற ஒன்று, எனக்கு இது நல்லாவே பழகி போன ஒன்று, அதனால் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறேன். உடனே டாக்டர் சொல்கிறாங்க, என்னவோ பண்ண, ஆனால் நீ கடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஹீரோவுக்கு அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றணும், பர்சனலாகவும் அவங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனாலையும் காப்பாற்றணும். ப்ளஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான மாஸ்டர்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ஸும் இவனுக்கு கிடச்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காக இவன் போகிறேன். அப்போ அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட், அதாவது அந்த மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அவங்க வாழ்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கிறது. ஒரு பில்டிங்குள்ளே அந்த ஜங் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர், தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டெஸ்க்கு கீழே ஒளிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு ஜாம்பி அவர் கண்டுபிடிச்சி அவர் கடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரப்போ பார்க் வந்து அதை அடித்து போட்டுறாரு. ஏன்னா பார்க் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர் ஆச்சு, நல்லா 6 பேக்ஸ்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள். உடனே அவரே, ஃப்ரெண்டு நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லா ஜாம்பிஸோடையும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இந்த சைடு ஹீரோவுக்கு என்ன கவலைன்னா, நார்மலான ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே பார்க் வந்து மேனேஜ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவார். ஆனால் கேட்டகரி 2, அதாவது ஜெயன்ட் மியூட்டேட், அந்த மான்ஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகுவாங்க, அதனால நான் சீக்கிரமாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சைடு பார்க் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே அடித்து போட்டுறாரு. அப்போ 3 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயண்ட் மாஸ்டர், லிட்டரலாக சொல்லணும்னா நம்ம வீட்டோட ரூஃப் ஹைட் வரையும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் உள்ளே வருது. பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது ஒரு நார்மலான மான்ஸ்டர் இல்லை, இதை கொஞ்சம் டிஃபீட் பண்ணுறது கஷ்டமான ஒன்று தான், இருந்தாலும் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதோட ஸ்ட்ரென்த்து கூடவே இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் பார்க் என்ன தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சராக இருந்தாலும் இவ்வளோ ஜாம்பிஸை அடித்து போட்டாலும் வயசான காரணத்தினால அவருக்கு முதுகில் இருக்கக்கூடிய அந்த பேக் போன் டிஸ்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அந்த ஃபைட்டில் அவருக்கு அந்த ப்ராப்ளம் மறுபடியும் அந்த டிஸ்கில் இருக்கிற டேமேஜ் ஆகி மறுபடியும் வலி ரொம்ப எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் அந்த வலியில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஜாம்பி அவரை அடித்து கீழே தள்ளிட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு கையை ஓங்குற நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிடுறேன். என்ட்ரி ஆகி இவங்க 2 பேர்த்தையும் சேவ் பண்ணி வெளியில் அமுச்சிட்டு, நீங்கள் இந்த இடத்த விட்டு உடனே போங்க, நான் இதுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நீ எங்களோட வந்துரு அப்படின்னு அந்த எல்டர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பைக்கில் 2 பேர் மட்டும்தான் போக முடியும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் எப்படி இருந்தாலும் உங்கள் பின்னாடியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் அந்த 2 எல்டர்ஸால் இவனை விட்டுட்டு போக முடியல. அப்போ ஹீரோவை சுற்றி எல்லா ஜாம்பிஸும் சுற்று போட்டுருச்சு. ஹீரோ சரி இதை எப்படி சமாளிக்க போகிறோம், நம்ம நினச்சதை விட ரொம்பவே ஜாம்பிஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு காட்டுது, இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு, அவரோட ஸ்கில்லை நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் தக்காளி எல்லாம் சேர்த்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்லை வந்து காப்பி பண்ணிக்கிறேன்.
எல்லா ஜாம்பிஸும் இவனை அட்டாக் பண்ண வருது. அவனோட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை வச்சு ஒரே அடி தர பொழந்துறது, இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் ஒரே அடியில் டிஃபீட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இது எப்படி வந்துச்சுன்னா, சைனாவில் இருக்கிறவளே அந்த முறியும் டைமில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர்னா அந்த ஹெவன்லி டீமன். ஸோ ஒன்ஸ் அவரோட அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல முடிச்சுட்டோன்னே அவரோட பிறந்த இடமான இந்த கொரியாவில் இருக்கிற இவங்க வில்லேஜ் தான் அவரோட பிறப்பிடம் இருக்கு அந்த காலத்தில். அதனால் அவர் இங்கேயே வந்துடுறாரு. இங்கே வந்த அப்புறம் மறுபடியும் அவரோட ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி டெவலப் பண்ணதான் அந்த ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸ். அதான் அந்த 23 ஜென்ரேஷனாக பாஸ்ட் ஆன் ஆகி கடைசியாக நம்ம பார்க்குக்கு வந்தது. பார்க்கிட்ட இருந்து இப்போ நம்ம ஹீரோ அதை கற்றுக்கிட்டாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணோன்னே பார்க்குக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு நம்ம அதை சொல்லியே தரலையே, இவனுக்கு எப்படி அதை தெரியும்னு வியந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. 2 எல்டர்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ நாளாக சுத்தமாக ஒல்லி குச்சியாக இருந்தேன், இப்போ எப்படி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு வேணா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த சைடு ஓகே மார்ஷல் ஆர்ட்ஸ் நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நீங்கள் டிஃபீட் அந்த இடத்துல இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணீங்க, அதுக்கு உங்களுக்கு ரிவார்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. என்னதான் அவருக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் மற்றவங்களோட ஸ்கில்ஸை வந்து இவனுக்கு காப்பி பண்ணிக்க முடிஞ்சாலும் அது ரொம்ப கடைசி கட்ட அது எஃப் ரேங்கில் தான் இருக்கும். ஸோ இவன் யூஸ் பண்ணுறது, அதை ஆக்சிலரேட் பண்ணுறது, எந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸை மேலே கொண்டு போகணுங்கிறது இவன் கையில் தான் இருக்குது. இவன் எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இப்போதைக்கு அது எஃப் ரேங்கில் இருக்குது, எஸ் ரேங்க் வரையும் அதை கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸில் அடிஷ்னலாக உங்களால் மானா வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் அவனுக்கு கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் அவனுக்கு அந்த மானா ஃபீல் பண்ணுங்க, அந்த ஸ்கில்ஸ் வந்தோடனே அவனோட பாடி வந்து ரொம்பவே லைட் ஆகிருச்சு. அவன் நல்லாவே அதை ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அவன் இந்த ரிவார்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறான். அந்த 2 எல்டர்ஸுமே இன்னும் போகாமல் அங்கேயே இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் போகலையா, நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினச்சேன், என்னோட வீடு தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி அந்த பெரிய அந்த ஜெயன் மாஸ்டர் வந்து எழுந்திரிச்சிது. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு கரெக்டாக நீ ட்ரீமில் வந்த மாதிரியே ரியாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர்ஸ்ட்டை நீங்கள் உடனே இங்கேருந்து போங்க, இது இப்போதைக்கு முடியாது, வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் அங்கே சேஃபாக இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்டர்ஸ்க்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. அதே நேரத்தில் அவங்களால எதுவும் அந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா வயசானவங்க அவங்க இருந்தாங்கன்னா இவங்க இன்னும் பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவன் ஃபுல்லாக அந்த இதை ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 2 எல்டர்ஸுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பைக்கில். கடைசியில் ஹீரோ வந்து சரி வா ரவுண்ட் 2ல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறேன். சண்டை போட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறப்பயே அந்த ஜெயின் மாஸ்டர் ஹீரோவோட அந்த செயினை பிடிச்சி உடைச்சிருது. ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு. அடுத்தவங்களோட பொருளை உடைக்கிறது ரொம்பவே தப்பு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக நீ இப்போ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 செயினை எடுத்து 2 கையில் நல்லா இறுக்கி கட்டிக்கிறேன். அதாவது பாகுபலி 2 கிளைமேக்ஸில் அந்த பிரபாஸ் 2 கையிலையும் அந்த செயினை கட்டிக்கு வரல, அந்த மாதிரி அவன் கட்டிக்கிட்டு மான்ஸ்டரோட ஃபைட்டுக்கு போயிட்டான். இப்போ இந்த சைடு வீட்டுக்கு அந்த 2 எல்டர்ஸுமே ரீச் ஆயிடுறாங்க. வெளியில் இவங்க வந்தோடனே அந்த பைக் சவுண்டு கேட்டு உள்ளே இருக்கிற டாக்டர் வெளியில் வந்து பார்க்குறாங்க. அதாவது ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்குறப்ப 2 எல்டர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. எங்கே அவன், உங்களை தானே அவங்க கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்புனேன், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கே அவன் போயிட்டேன், அவன் வரட்டும் இன்றைக்கி அவனை போட்டு அடிச்சிட்றேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்ப இந்த எல்டர் சொல்கிறாரு, இல்லை அவன் எங்களை காப்பாற்றுறதுக்காக அவன் அங்கேயே இருந்துட்டேன், எங்களை முன்னாடி போக சொல்லிட்டேன், ஜாம்பிஸ் அந்த இடத்துல நிறையா இருந்துச்சு, அதையெல்லாம் அவன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்த கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபைட் சீனுக்கு வரும். இந்த இடத்துல ஹீரோ போட்டு அந்த மான்ஸ்டரை பொழந்து கட்டிட்டு இருக்கேன், சாண்ட் பாக் மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறேன். ஸோ ஓகே ஃபன் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ சீரியஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மானாவை ஃபுல்லாக ஃபிஸ்டில் கேதர் பண்ணி ஒரே ஒரு பஞ்ச் தான் விட்டேன். மேலே கழுத்து மட்டும் இருக்குது, கீழே கால் மட்டும் இருக்குது, நடுவில் இருக்கிற மொத்த பாடி பார்ட்ஸும் அப்படியே காற்றுல கரைஞ்சி போய் கீழே அந்த மான்ஸ்டர் விழுந்துருது. அந்த மான்ஸ்டரோட தலையிலிருந்து ஒரு ஸ்டோன் கீழே விழுகுது. அது என்னன்னு ஹீரோ எடுத்து பார்க்குறேன், இந்த மாதிரி ரெட் மானா ஸ்டோன், இது உங்களோட க்ரோத் லெவலை ஆக்சிலரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. இப்படி நமக்கு சாப்டர் 5 முடியுது.